Hello students, welcome to Curious Science Minds channel. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் 8th சயின்ஸ் ஃபிசிக்ஸில் சாப்டர் நம்பர் 1 யூனிட் நம்பர் 1 மெஷர்மெண்ட் ரோமன் லெட்டர் புக் பேக் எக்ஸசைஸில் ரோமன் லெட்டர் 3 ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இஃப் ஃபால்ஸ் கரெக்ட் த ஸ்டேட்மெண்ட் பேஜ் நம்பர் 9ல் இருக்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்கலாம். Temperature is a measure of total kinetic energy of the particles in a system. அதாவது ஒரு சிஸ்டமில் இருக்கிற டோட்டல் பார்ட்டிக்கல் அந்த டோட்டலாக இருக்கிற மூவ்மெண்ட் எல்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு பேர் டெம்பரேச்சர்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். ஏன் ஃபால்ஸ் அப்படின்னா டெம்பரேச்சர் இஸ் அ மெஷர் ஆஃப் டோட்டல் கிடையாது, ஆவரேஜ். அப்படி இல்லைன்னா அந்த டெம்பரேச்சரோட நம்ம ரீப்ளேஸ் பண்ணி ஹீட்டுன்னு கூட எழுதலாம். எதர் திஸ் ஆர் தட் ஏதாவது ஒன்று எழுதிக்கலாம். Either heat is a measure of total kinetic energy of the particle in a system னு எழுதலாம். Otherwise temperature is a measure of average kinetic energy of the particles in a system னு எழுதலாம். Okay, second question பாருங்க. If 1 coulomb of charge is flowing in a minute it is called ampere. எப்போவுமே இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஃபால்ஸ். ஏன் ஃபால்ஸ்? why it is false அப்படின்னா 1 coulomb of charge is flowing in 1 minute கிடையாது, 1 second. ஒரு செகண்டில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ட்ராவல் ஆகிருக்குங்கிறத தான் ஆம்பியரில் சொல்லணும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஃபால்ஸ். கொஸ்டின் நம்பர் 3 போயிடலாம். த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் கிவ்ஸ் த நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ப்ரெசன்ட் இன் அ சப்ஸ்டன்ஸ். அதாவது அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் கிவ்ஸ் த நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், எவ்வளோ பார்ட்டிகல் இருக்குங்கிறத சொல்லுது. அதுதான் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். தட் இஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அந்த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா மோல், கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் 4th கொஸ்டின். இன்டென்சிட்டி ஆஃப் லைட் கம்மிங் ஃப்ரம் அ கேண்டில் is approximately equal to 1 candela. So intensity of light measure பண்ணுற யூனிட் வந்து candela. So is equal to 1 candela. So this is also true statement. Next பாருங்க. quartz clock are used in GPS service. GPS சர்வீஸில் நம்ம யூஸ் பண்ணுற கிளாக்கு quartz clock-ஆன்னு கொடுத்துருக்குறாங்க. The statement is false. GPSல நம்ம யூஸ் பண்ணுற கிளாக் வந்து அட்டாமிக் quartz clock கிடையாது, அட்டாமிக் கிளாக். ஸோ கம்பேரிட்டிவ்லி குவார்ட்ஸ் கிளாக்கை விட அட்டாமிக் கிளாக் தான் நமக்கு அக்யூரேட்டாக கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6. ஆங்கிள் ஃபார்ம்ட் அட் த டாப் ஆஃப் அ கோன் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் பிளேன் ஆங்கிள்னு கொடுத்துருக்குறாங்க. நல்லா கவனிச்சிக்கோங்க. கோன்னால இஸ் அ 3 dimension. ஓகே, ஸோ இந்த இடத்துல நமக்கு பிளேன் ஆங்கிள் கிடையாது, இட் இஸ் அன் சாலிட் ஆங்கிள். ஸோ இந்த ஆன்சரும் நமக்கு என்னது தான் ஃபால்ஸ். ஸோ கொஸ்டின் நல்லா கவனிச்சுக்கணும். இஃப் ஃபால்ஸ் ஒன்லி கரெக்ட் த ஸ்டேட்மெண்ட். அப்போ என்ன பண்ணணும்? ஸோ ஆங்கிள் ஃபார்ம்ட் அட் த டாப் ஆஃப் அ கோன் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபார் சாலிட் ஆங்கிள் அப்படின்னு மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிடணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த நம்பர் 4.582 கேன் பி ரவுண்டட் ஆஃப் 4.58ன்னு கேட்டுருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ ரவுண்டிங் ஆஃப் அப்படிங்கிறது இது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 digit பள்ளி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 2 digitக்குலாம் நம்ம 3rd digit தான் பார்க்கணும். இது வந்து எப்படி நம்பரில் இருக்குது? 2 இருக்குது. இஃப் இட் இஸ் 5 or more than 5 we can add 1. if it is less than 5 அப்படின்னா we can leave it. ஸோ இப்போ இது கம்மியாக இது இருக்குது, less than 5 தான் இருக்குது. அப்போ அந்த 2 எடுத்துகிட்டு ஸோ நம்ம 4.58 போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆன்சர் கரெக்ட். ஸோ the statement is correct. Okay, thank you students.